ஃப்ரெண்ட்ஸ், அவனே இல்லாமல் ஒரு ப்ரௌனி ரெசிபி பார்ப்போமா? ஃபஸ்ட்டு ஓரியோ பிஸ்கட்டை எடுத்து பிளேட்டில் தனியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. அதை மிக்சியில் போட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு சுகர் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. பண்ண பவுடரை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி உங்களுக்கு தேவையான அளவுக்கு பாலை ஊற்றி நல்லா பீட் பண்ணிக்கோங்க. அந்த பீட் பண்ணுறப்போ நடுவில் எதுவுமே இல்லாத மாதிரி மால்டன் மாதிரி நல்லா பீட் பண்ணிக்கோங்க. அகலமான ஒரு பாத்திரத்தை எடுத்து அதில் பட்டர் இல்லைன்னா கீ இது ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று போட்டு நல்லா க்ரீஸ் பண்ணிக்கோங்க. செஞ்சு வச்ச பேஸ்ட்டை இப்போ நம்ம க்ரீஸ் தடவை வச்ச பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே உங்களுக்கு எந்த சாக்லேட் வேணுமோ அந்த சாக்லேட்டை போட்டுக்கலாம். எங்களுக்கு டைரி மில்க் பிடிக்குன்றதுனால நாங்கள் டைரி மில்க் போட்டுக்கணும். ட்ரை ஃப்ரூட்ஸையும் சாப் பண்ணி அது மேலே போடுங்க. இதுதான் நம்ம ஃபஸ்ட் லேயர். மிச்சம் இருக்கிற மால்டன் பேஸ்ட்டை திருப்பி அது மேலே ஊற்றி நல்லா ஃபைனாக அதை ஈவனாக பண்ணி இப்போ அகலமான பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி 2 to 3 மினிட்ஸ் நல்லா பாயில் பண்ண விடுங்க. அதுக்கப்புறம் நம்ம செஞ்சு வச்ச ப்ரௌனி பேஸ்ட்டை எடுத்து உள்ளே வச்சு 15 மினிட்ஸ் நல்லா பாயில் ஆகட்டும். அதனால் ஸ்டீமோட வேகும். அப்போ தான் உங்களுக்கு வெந்துச்சுன்னா ப்ரௌனி நல்லா சாஃப்டாக வரும். ப்ரௌனி ரெடி. நீங்கள் அதை அப்புறம் எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம்.